உண்மை சம்பவம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ரியலாக நடந்த ஒரு கோஸ்ட் ஸ்டோரி பற்றி தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிற மண்ணுக்கு யாரெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க. இல்லைன்னா இன்னைக்கு உங்கள் கனவுல நான் வருவேன். வாங்க நம்ம பயந்துக்கிட்டே கோஸ்ட் ஸ்டோரியை கேட்போம். இந்த சம்பவம் யாருக்கு நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, கிரிஷ் அவருக்கு தான் நடந்துச்சு. இவர் வந்து காலேஜ் படித்து முடிச்சதுக்கப்புறமா இவர் வந்து ஒரு வேலையை அப்ளை பண்ணுறாரு. காலேஜில் லேப் டெக்னீஷியனாக இவருக்கு வேலை கிடைக்கிது. ஸோ அவர் அப்ளை பண்ணிவிட்டு அந்த வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறாரு. இவர் வேலை செய்ய போகிற அந்த காலேஜுக்கு வந்து ஆல்ரெடி 5 ஹாஸ்டல் இருக்குது. ஸோ 5 ஹாஸ்டலில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஹாஸ்டல் இருக்குல்ல, அங்கே தான் இவருக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ 1 இயராக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர் வந்து வேலைக்கு போயிட்டு ஹாஸ்டலுக்கு வந்துட்டு வேறு எங்கேயும் வெளில போக மாட்டார். இதையே ரொட்டேட்டிங்காக அவர் வச்சுட்டு இருந்திருக்காரு. ஒரு 1 இயர் சென்றதுக்கப்புறமா அந்த காலேஜில் வந்து லீவு கொடுக்குறாங்க. இவரும் லீவுக்கு இவர் சொந்த ஊருக்கு கிளம்பி போகிறாரு. ஒரு 1 வீக் லீவு முடிஞ்சு மறுபடியும் இவர் அந்த காலேஜுக்கு வராரு. கிரிஷ் லீவு முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு வந்து பழைய ஹாஸ்டலே கொடுக்கல. ஸோ அவருக்கு வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, ஃபைனல் இயர் படிக்கிற அந்த ஹாஸ்டலில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவர் கூட சேர்ந்து இன்னொருத்தரும் ஸ்டே பண்ணியிருக்காரு. அதாவது அந்த லேப் டெக்னீஷியனாக இருக்கிற இன்னொருத்தரும் ஸ்டே பண்ணியிருக்காரு. அவர் பேர் வந்து வினோட். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ரூமில் தங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ரிஷிக்கு வந்து நார்மலாக வேலை வீடு வேலை வீடு அப்படின்னு தான் இருப்பார். ஆனால் இந்த வினோட் வந்து எப்போதும் வெளியில் போயிட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வருவார். இப்படியே இவங்க 2 பேருமே வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, வினோட்டும் கிரிஷும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் சென்று அவங்க படுத்துடுறாங்க. ஸோ தூங்கும்போது ஒரு நள்ளிரவு மணி ஒரு 3 இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, கிரிஷுக்கு வந்து காக்கா வலிப்பு வந்துடுச்சு. ஸோ அவர் அந்த சத்தத்தில் அப்படியே கை காலில் உதறிட்டு இருக்கிறல, அந்த சத்தத்தில் வந்து நம்மளோட வினோட் ஏஞ்சோன்னா அவருக்கு பயம் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் சீக்கிரமாக வெளியில் ஓடி அங்கே வார்டன் இருப்பாங்களா அவங்கள அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ கூட்டிகிட்டு வந்தோன்னா அப்போ அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சாவி கொத்தை வந்து அவரோட கையில் கொடுத்து எப்படியாவது நுப்பாட்ட பார்த்துருக்காங்க. சாவி கொடுத்து நுப்பாட்டினதுக்கு அப்புறமாவும் ஸ்டீல் அவர் வந்து முழிக்கவே இல்லை, அப்படியே மயங்கிட்டார். அப்போ உடனே வேறு வழி இல்லைன்ட்டுன்னு இவங்க வந்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆம்புலன்ஸ் வர்றதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவரோட மூஞ்சில் தண்ணி தெளிச்சிருக்காங்க. ஸோ அவர் அப்படியே முழிச்சிட்டாரு. ஆனால் முழிச்சாலும் அவர் வந்து அவர் நிலைமையில் இல்லை, ஒரு நல்ல நிலையில் இல்லை, அப்படியே ஒரு மாதிரியாகவே இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் இப்போ போங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து இல்லை நான் போகல, நான் நல்லா தான் இருக்கேன், என்னை விட்டுடுங்க, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியே அவர் சொல்லிகிட்ருக்காரு. அப்படி இப்படி ஆர்கியூமெண்ட் வந்து ஒரு 3-4 மணி வரைக்கும் நடக்குது. ஸோ அங்கே வந்து தோட்டக்காரராக வேலை செய்கிற ஒரு வயதானவர் என்ன பண்ணுறாருனா, அவர் நார்மலாக மோட்ரு போடுறதுக்கு வந்து கொஞ்சம் மேலே வருவாரா. ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்ன இங்கெல்லாம் ஒரே கூட்டமாக இருக்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே வந்து இப்படிலாம் நடந்துகிட்ருக்காரு அப்படின்னு தெரிஞ்சோன்னே, அப்போ அவர் என்ன பண்ணார்னா, அவர் பொக்கெட்லேருந்து கருப்பண்ணசாமியோட விபூதியை எடுத்து அவர் நெத்தியில் வச்சுட்டு, உனக்கு ஒன்றும் இல்லை தம்பி, நீ கிளம்பு ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொன்னானே, நம்மளோட ரிஷி இருக்கார்ல, எந்த கேள்வியுமே கேட்காம அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டார். எனக்கு இவர் வந்து ஒரு கருப்பண்ணசாமி கோவிலில் வந்து பூசாரியாக இருக்காராம். ஸோ அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போயிட்டானே, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நார்மலாக அவருக்கு வந்து ஒரு ஊசியை மட்டும் போட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ இவர் வீட்டுக்கும் இந்த ஹாஸ்டலுக்கும் வந்துடுறாரு. ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கப்புறமா மறுநாள் காலையில் அவர் எழுந்துச்சி நார்மலாக காலேஜுக்கு போகலாம், வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இறங்கி வராரு. இறங்கி வர அந்த டைமில் இவர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஸோ மயக்கம் போட்டு விழுந்தானா அங்கே இருக்கிற பையனுங்க எல்லாமே சேர்ந்து இவரை வந்து வேகமாக கூட்டிகிட்டு வந்து ஒரு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அவங்க காலேஜுக்கு கால் பண்ணி பிரின்சிபலோட காரை எடுத்துகிட்டு, நார்மலாக இந்த காலேஜ் இந்த மாதிரி எமர்ஜென்சி எல்லாம் ஒரு நர்ஸ் கூட இருப்பாங்களா. ஸோ அந்த நர்ஸையும் கூப்பிட்டுக்கிட்டு இவரையும் சேர்த்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க.
அதுக்கப்புறம் அந்த காலேஜில் உள்ள நிறுவனங்க இருக்காங்களா, அவங்க வந்து அவங்களோட கிரிஷோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அவங்க அதை கேட்டது பயந்துட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பி வராங்க. அவங்க அங்கேருந்து வர்றதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் ஆகுமா. ஸோ இந்த 3 ஹவர்ஸும் இந்த நர்ஸ் வந்து நம்ம கிரீஷ் கூட தான் இருக்காங்க. ஆனால் கிரீஷ் வந்து இன்னும் கண்ணை முழிக்கவே இல்லை. அவங்க அப்பா அம்மா வந்ததுக்கு அப்புறமும் கூட அவர் கண்ணை முழிக்கவே இல்லை. அப்புறம் அவங்க அம்மா பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பெயின் ஆயிடுச்சுன்னு ரொம்ப கவலைப்பட்டு அழுந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 4:30 மணி இருக்கும். அந்த டைமில் வந்து அவருக்கு நல்ல முழிப்பு வருது. ஸோ முழிப்பு வந்து நார்மல் பொசிஷனுக்கு வராரு. அப்போ உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் இங்கேயே வச்சு பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இவரை நாங்கள் எங்கள் ஊருக்கே கூட்டிகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம். அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் ஆகுறதுக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாமே பண்ணி அவங்க ஊருக்கு இவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, காலேஜுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு வாரம் லீவு கொடுங்க. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் இவரை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்புறம் பக்கத்து இருக்கிற அந்த டாக்டரை போய் பார்த்ததில்ல. அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிடி ஸ்கேன் அதெல்லாமே எடுத்து பார்த்துருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து மூளையில் வந்து ஒரு ஜெர்ம்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து 2 வருஷத்துக்கு மருந்து சாப்பிட்டா அதுவே கிளியர் ஆயிரும். ஸோ இவருக்கு எந்த ஒரு சர்ஜரியும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கப்புறமா அந்த மருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்க அப்பா அம்மா அவரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு 2 வாரம் அவர் வந்து ரெஸ்ட் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் இவருக்கு காலேஜ்லேருந்து வந்து கால் வருது. இந்த மாதிரி உடனே நீங்கள் வந்து ஆகணும். ஏன்னாக்கா இங்கே வந்து ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த வினோட் வந்து அவர் வேலை விட்டு போயிட்டாரு. வேறு இடத்துல வேலை கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஸோ இங்கே ஆள் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிரீஷ் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, நமக்கு இப்போ உடம்பு நல்லாச்சு. ஸோ நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு ஆல்ரெடி இப்போ வந்து அங்கே ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஃப்ரெண்டுக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவான அவரோட ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு போகிறாரு. ஸோ அவங்க ஃப்ரெண்டுக்கு வேலை வாங்கி கொடுத்தானே, இப்போ அவங்களுக்கு அதே ஹாஸ்டலில் தான் தங்க கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அந்த ரூமில் வந்து யார் யார் தங்க போகிறாங்கன்னா, கிரிஷு, அவரோட ஃப்ரெண்டான ராஜு, அப்புறம் ஒருத்தர் அங்கே வேலை செய்கிறவர் ஹரி. இவங்க 3 பேர்த்துக்கும் அந்த ரூமை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ராஜு இருக்கார்ல, அதாவது நம்ம ரிஷியோட ஃப்ரெண்டு. ஸோ இவர் வந்து இந்த ரூமில் படுத்துட்டு இருக்கும்போது ஒரு 5 நாளாக தொடர்ந்து அவருக்கு வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கு. அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரிஷிக்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி யாரோ பக்கத்தில் இருக்கிற மாதிரி சில கனவுகள் வந்து இங்கேருந்து நீ வெளியில் போன்னு சொல்லி மிரட்டுற மாதிரி, அப்புறம் இங்கே படுத்தாக்கா உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி ரிஷிக்கிட்ட அவர் சொல்லிகிட்டு இருக்காரு அந்த ராஜு. இவங்க பேசிகிட்டு இருக்கிற அந்த டைமில் ரிஷி என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கும் இந்த மாதிரி திடீர்னு தான் இந்த மாதிரி காக்கா வலிப்பு வந்திருக்கு. இதுக்கு முன்னுக்கு நம்ம பரம்பரையில் யாருக்குமே இல்லை. எனக்கும் இதுக்கப்புறம் வந்ததே இல்லை, தான் வாட்டி வருது. என்னமோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த ராஜு இருக்கார்ல, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவரோட சித்தாப்பா ஒருத்தர் இருக்காரா, இந்த கொல்லிமலையில் வந்து இந்த சோழியெல்லாம் போட்டு பார்ப்பாங்களே, ஸோ அந்த இதில் அவர் இருக்காரா. அப்போ உடனே அவருக்கு கால் பண்ணி நம்ம கேட்டு பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறாருன்ட்டுன்னு. அப்போ உடனே இந்த ராஜு வந்து அவங்க சித்தப்பாக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அவருக்கு நடந்த விஷயம், அப்புறம் ரிஷிக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அவங்க சித்தப்பா உடனே சொல்கிறாரு, எனக்கு ஒரு நாள் நீ டைம் கொடு, இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு முடிச்சுட்டு மறுநாள் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டுன்னு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஏதோ சில பூஜைகள் பண்ணுவாரா, பூஜைகள் பண்ணி அங்கேருந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவர்னால பார்க்க முடியுமா. ஸோ அதனால தான் அவர் ஒரு நாள் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இவங்க அவங்களோட காலேஜ் வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மறுநாள் காலையில் வந்து இவங்க தூங்கி எணிக்கிற முன்னைக்கே அவங்க சித்தப்பா வந்து கால் பண்ணிட்டாரு. ஸோ கால் பண்ணி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 2 பேரும் அந்த ரூமில் இருக்காதீங்க. ஸோ 2 பேருமே அந்த ரூம் விட்டு வேறு ரூமுக்கு போயிருங்க. உங்கள் காலேஜ் நிறுவனத்தை சொல்லிவிட்டு அந்த ரூமை பூட்டி வச்சுடுங்க, யாரும் அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சித்தப்பா சொல்கிறாங்க. இவங்க உடனே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் உடனே அப்படியே மலுப்பை பார்க்குறாரு. ஏன்னா எதாவது சொன்னாக்க இவனுங்க பயந்துருவாங்க அப்படின்ட்டுன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸோ நீங்கள் பேசாமல் வெளியே வருங்க, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க 2 பேருக்கு வந்து சரியாக படலை. இவங்க 2 பேரும் வந்து வற்புறுத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ கேட்டுகிட்டே இருக்கிறதுனால அவங்க சித்தப்பா என்ன சொல்கிறாருன்னா, சரி நான் ஒன்று தான் சொல்லுவேன், நீங்கள் அதை கேட்டுட்டு நீங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு மட்டும் அவர் சொல்கிறாரு. அவர் என்ன சொன்னார்னா,
இந்த இந்த ரூமுக்குள்ள வந்து ஒரு ஆத்மா இருக்குது. ஸோ அந்த ஆத்மா தான் உன்னோட ஃப்ரெண்டான ரிஷிய வந்து அடைய பார்த்துருக்கு. ஆனா அதனால முடியாதனால தான் அவனுக்கு ஃபிக்ஸ் வர வச்சுடுக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப நீ வேற வந்திருக்க. அதனால உன்னை இப்ப வந்து அது ஆக்கிரமிக்க பாக்குது. அதனால தான் அது இப்போ உன்ன அட்டாக் பண்ண பார்த்துட்டு இருக்கு. ஸோ இதனால தான் நான் சொன்னேன், நீங்க 2 பேரும் அந்த ரூம்ல இருக்காதீங்க. வேற ரூமுக்கு போயிருங்க. அப்படின்ட்டுன்னு அவங்க சித்தப்பா சொன்னாரு. இந்த விஷயத்த நம்ம மேனேஜ்மெண்ட்ட சொன்னா, அவங்க நமக்கு ஒரு ரூமு குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா கலாய்ப்பாங்க. என்ன பண்றது தெரியலன்ட்டுன்னு, இப்படியே இவங்க யோசிச்சுக்கிட்டு ஒரு 2, 3 நாளா பயந்துகிட்டே அந்த ரூம்ல தான் அவங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவங்க 3 பேரு நார்மலா அதான் இப்ப உள்ள 3 பேர் இருக்காங்கல்ல. ரிஷி, ராஜு அப்புறம் அங்க வேலை செய்ற அந்த ஹரி. இவங்க 3 பேரு அந்த ரூம்ல இருக்காங்கல்ல. அப்போ உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து நார்மலா பேசிக்கிட்டே தூக்கம் வந்தா தூங்குறது தான் பழக்கமா வச்சிருந்திருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து நம்மளோட ரிஷிக்கு வந்து தூக்கம் வந்துடுச்சு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, சரின்னு வெள்ளனையா படுத்துட்டாரு. ஸோ அவர் படுத்த கையோட இந்த ராஜுவும், ஹரியும் இருக்காங்களா, இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க பேசிட்டு இருக்கிறப்ப உடனே இந்த ராஜு என்ன பண்றாருன்னா, அன்னைக்கு அவங்க சித்தப்பா சொன்னாரு, அந்த விஷயத்த வந்து ஹரி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவங்க பேசிக்கிட்டே இருக்கிற அந்த டைம்ல ஹரிக்கு திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அவரோட கண்ணு வந்து செவந்து போயி நம்மளோட ராஜுவ பார்த்து மொறச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ இத பார்த்தானா அவருக்கு பயம் வந்துருச்சு. நானு ஏன் ஏன் இப்படி பார்க்குறேன்னு சொல்லி கேட்குறாரு. ஆனா, அவர் பார்த்து மொறச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ, உடனே இவருக்கு என்ன பண்றது தெரியாம, இவரு என்ன பண்றாருன்னா, தூங்கிட்டு இருக்க ரிஷிய போய் எழுப்பிட்டு, "இங்க பார்றா இந்த ஹரிகிட்ட அன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப பாரு கண்ணெல்லாம் செவந்து போய் மொறச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. எனக்கு என்ன பண்றது தெரியல." அப்படின்னு சொன்னோனே, அப்ப இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, சரின்னு ஏந்திச்சு வந்துட்டு, அவன தொட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறாங்க. ஹரின்னு பார்க்குறாங்க. சரியான கோவமாகி வேகமா 2 பேரையுமே அட்டாக் பண்ண போயிட்டாரு. அடிச்சு கத்திக்கிட்டு அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. அப்போ உடனே ரிஷி என்ன பண்றாருன்னா, வேகமா கன்னத்திலே பலார்ன்னு ஒரு அறைய குடுத்துட்டாரு. அறைய குடுத்தான தான் அவர் வந்து நார்மல் பொசிஷனுக்கே வந்திருக்காரு. நார்மல் ஆயிட்டு அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு, "எதுக்காக என்ன அறைஞ்சீங்க? எனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, அப்பதான் சொல்றாங்க, "நீ இந்த மாரி நாங்க பேசிட்டு இருக்கிற டைம்ல உனக்கு இந்த மாதிரி ஆயிருச்சு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அவங்க 3 பேத்துக்குமே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஸோ அவங்கனால தூங்கவும் முடியல. அவங்க விடிய விடிய முழிச்சுக்கிட்டே தான் அந்த ரூம்ல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில என்ன பண்றாங்கன்னா, அந்த வார்டன் இருப்பாங்கல்ல ஹாஸ்டல்ல, அவங்க கிட்ட போயிட்டு இவங்க போய் நடந்த எல்லா விஷயத்தையுமே இவங்க சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ் இல்ல. ஸோ இவங்க வந்து அங்க வேலை செய்றவங்கனால, அந்த வார்டன் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மெயின் ஆஃபீஸ்க்கு வந்து உங்கள கூட்டிட்டு போறாங்க. அந்த ரூம் சேஞ்ச் பண்றவங்க கிட்ட. அந்த ரூம் சேஞ்ச் பண்ணவங்ககிட்ட கூட்டிட்டு போய், அங்க வந்து நடந்த விஷயத்த எல்லாமே சொன்ன உடனே, அவங்களும் சரி உங்களுக்கு நான் ரூம் சேஞ்ச் பண்ணி இன்னைக்கே தரோம் அப்படின்னு சொன்னோனே, இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு 3 மணி போல வந்து அந்த பழைய ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்ல போயிட்டு இவங்களோட திங்ஸ் எல்லாமே பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, நம்மளோட ரிஷி இருக்கார்ல, அவரு வந்து அங்க இருக்கிற ஒரு கப்போர்ட்ட வந்து பார்க்குறாரு. இதுக்குள்ள நம்மளோட திங்ஸ் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்க்க போறாரு. அந்த கப்போர்ட்ட தொறந்து பார்க்குறாங்க. அந்த கப்போர்ட்ல வந்து ஒரு ஹால் டிக்கெட் வந்து இருந்திருக்கு. அத பார்த்தானே இவங்களுக்கு வந்து சந்தேகமாயிடுச்சு. அதுல வந்து 2009ல பயன்படுத்தினவங்களோட இருக்குது. ஸோ அத பார்த்த உடனே, இங்க எப்படி வந்துச்சு? இதுக்கு முன்னுக்கு இங்க தங்கிட்டு இருந்தவங்க யாரும் இத பார்க்கலையா? இல்ல எப்படி ஒரு ஹால் டிக்கெட் இவ்வளோ வருஷமா இங்க இருக்குது? அப்படின்னு சொல்லி இவங்கக்குள்ளயே கன்ஃப்யூஸ் ஆயி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹால் டிக்கெட்ல இருக்கிற அந்த பையனோட ஃபோட்டோல இருக்கான் பார்த்தீங்களா? அவனால தான் இங்க எல்லாம் ப்ராப்ளம் வருதோ! அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேத்துக்குமே ஒரு டவுட்டு. அதுக்கப்புறம் இவங்க வந்து இவங்களோட திங்ஸ மட்டும் எடுத்துட்டு, ஸோ அது எல்லாத்தையுமே அங்கேயே அந்த ஹால் டிக்கெட் எல்லாத்தையும் அங்க அந்த கப்போர்ட்லயே வச்சுட்டு, இவங்களோட திங்ஸ்லாம் எடுத்துட்டு புது ரூமுக்கு போயிட்டாங்க. புது ரூமுக்கு போயும் இவங்க எல்லாமே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. "என்னதான் நடந்திருக்கும்? யார் இந்த பையன்? இவன எப்படியாவது நம்ம விசாரிக்கணுமே!" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆஃபீஸ்ல வேலை செய்ற ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்க வந்து ரிஷியோட ஃப்ரெண்டு. நல்ல நல்ல பழக்கம் உள்ள ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு கால் பண்ணி அந்த பையனோட பேரையும், அவரோட நம்பரையும் சொல்லி விசாரிக்கிறாங்க. "இந்த பையன் வந்து இங்க படிச்சுட்டு இருந்திருக்காரா?" அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது, உடனே அந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி காலேஜோட டேட்டாலாம் எடுத்து வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அவங்க செக் பண்ணதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, 2009லேருந்து 2010 வரைக்கும் வந்து இந்த பையன் வந்து ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருந்திருக்காராம். ஸோ அந்த டைம்ல வந்து இவருக்கு எக்ஸாம் வந்திருக்கு.
ஸோ இவர் வந்து அந்த ஃபைனல் எக்ஸாமில் வந்து இவர் ஃபெயில் ஆகிட்டாரா. ஸோ ஃபெயில் ஆன காரணத்தினால இவர் வந்து வீட்டுக்கு போயிருக்காரு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து நான் கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன், நீ இப்படி இல்லைப்பா பண்ணிட்டு இருக்க, உனக்கு படிக்க தெரியல அப்படி இப்படி சொல்லி கொஞ்சம் திட்டி விட்டானே. மனம் உடஞ்சி போன அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வீட்டிலே பாய்சனை குடித்து இறந்து போயிட்டாரு. இப்படின்னு சொல்லி தான் அவங்க அப்பா அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 2 வாரம் சென்று கால் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த காலேஜ்லேருந்து அவங்க அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த பையனோட திங்ஸ் எடுக்கிறதுக்கு கூட அவங்க அப்பா அம்மா இந்த காலேஜுக்கு வரவே இல்லை. அப்போ உடனே அந்த காலேஜில் இருக்கிற நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பையனோட எல்லா திங்ஸுமே தூக்கி வீசியிருக்காங்க. ஆனால் இந்த ஹால் டிக்கெட் வந்து அவங்க பார்க்கல. ஸோ அதனால் இருக்கிறது எல்லாமே தூக்கி வீசியிருக்காங்க. ஸோ இவங்க இப்படி சொன்னது காரணமாகவே இந்த 3 பேர்த்துக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பையன்தான் இந்த ரூமில் இந்த படாதபாடு படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த 3 பேருமே அந்த வார்டன் கிட்ட எல்லாமே போய் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ரூமை எப்படியாவது மூடிடுங்க. ஏன்னாக்கா அடுத்து இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் இந்த ரூமை கொடுத்தீங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனை வந்துடும். ஸோ மூடிடுங்க சொன்னானே. அவங்களும் ஒரு ஸ்டாஃப்னால சரி இவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த ரூமை மூடிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ரிஷிக்கு வந்து வேறு இடத்துல வந்து வேலை கிடைக்கிது. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா வேலை இடத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படின்ற காரணத்தினால ஃபஸ்ட்டு வந்து ஒரு பூசாரிங்களாம் கூட்டி இந்த ரூமில் வந்து ஒரு கணபதி ஹோமம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி அந்த ரூமை வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆக்கிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இவர் கிளம்பிட்டார். இப்படின்னு சொல்லி தான் இவர் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து மாணவர்கள் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா படிப்பு முக்கியம்தான், படிப்பு முக்கியம் இல்லைன்னு சொல்லலை. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் படிக்க முடியும். ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்ட்டுனா தயவு செஞ்சு தப்பான முடிவுக்கு போயிடாதீங்க. தப்பான முடிவுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஒரு கோழையாக ஆயிடுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்டை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வெற்றி பெறுவீங்க. ஸோ மாணவர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நான் சொன்ன விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. தோல்வி வந்துச்சுன்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஸோ இந்த வீடியோவை பேரண்ட்ஸ் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்களும் திங்க் பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறோம், நீங்கள் படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து படிக்க முடியல. இருந்தாலும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால அவங்க படித்து அவங்க தோல்வியை சந்திச்சிட்டாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள வந்து திட்டி விட்றாதீங்க. ஏன்னா அவங்க மனசு வந்து இன்னும் சின்ன மனசு தான். இன்னும் பெரிய உலகத்தை வந்து அவங்க பார்க்க கிடையாது. அப்போ அவங்க வந்து தப்பாக தான் நினைப்பாங்க, தப்பான முடிவு எடுக்கணும்னு தான் போவாங்க. ஸோ அதனால் ஒரு பேரண்ட்ஸான நீங்கள் அவங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல முக்கியமான ஒரு வழியை வந்து நீங்கள் நடத்தி கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ அதனால் தயவு செஞ்சு அவங்கள திட்டாதீங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த டேலண்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ண ஹெல்ப் பண்ணாலே போதும். உங்கள் பையன்க வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான், நான் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுடுங்க. எத்தனை வாட்டி உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டுன்னு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.